ஓகே. செகண்ட். ஓகே, சரி. ஓகே. இந்த எப்பெல்லாம் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஏன் யூஸ் பண்றங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மேனுவலா வேலையை செய்யறதை குறைக்கிறதுக்கா இருக்கலாம். திரும்ப திரும்ப ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது ஒரு செயல்பாடை நடக்க வைக்கலாம். மா மாச கணக்குலயோ இல்ல வார கணக்குலயோ. இதெல்லாம் எப்பொழுது நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில நேரங்கள்ல எனக்கு மாசம் 3வது வெள்ளிக்கிழமை இந்த டேபிள்ல எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா, ஒரு பிசினஸ் லாஜிக்காக கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல மாசம் மாசம் 3வது வெள்ளிக்கிழமை போய் அந்த சர்வரை லாகின் பண்ணி செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த மாதிரி டேபிள ரன் பண்ணி இந்த கொரிய செலக்ட் கொரிய வர்ற அவுட்புட்டை நான் எக்ஸல்ல காப்பி பண்ணி கொண்டாந்து யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு நான் இமெயில் அனுப்புறதுக்கு பதிலா இப்படி ஒரு ஈவென்ட் கிரியேட் பண்ணி இது மாசத்துல 3வது வெள்ளிக்கிழமை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி ரன் பண்ண வச்சு நீங்க அந்த இமெயில் ஆட்டோமேட்டிக்கா அனுப்புற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு வேலை மிச்சம் பாருங்க. இது மாதிரி பல சினாரியோ பல ரெக்யர்மெண்ட் இருக்கும். அவ்வளவு உதவிகரமா இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட்ஸுக்கா இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நாட்கள்ல ரன் ஆகுற ஒரு வேலையா இருக்கலாம். இப்ப பாருங்க, ஃபினான்ஸ் சொல்றாங்க 5% போனஸ் டு ஐடி எம்ப்ளாயிஸ் எவரி ஃபர்ஸ்ட் ஆஃப் த மந்த். இப்படி அந்த கம்பெனி பண்ண மாட்டாங்க. ஒரு சினாரியோவுக்காக இது. மாசம் 1ஆம் தேதி 5% போனஸ் கொடு அப்படின்னு சொல்றோம். இது நீங்க ஞாபகம் வச்சு போனஸ் போடணும் ஹச்ஆர் ஃபினான்ஸ் டீம். இப்ப இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிகர் இது ஈவென்ட் ஜென்ரேட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா மாசம் 1ஆம் தேதி 5% போனஸ் ஆச்சு சேலரியில இருந்து 5% அப்ளை பண்ணி விட்டுரும். இது எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தான் டிலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிலிமிட்டர் செமிகோலன். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிலிமிட்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷும் இந்த இதுவும் உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுதான் கிரியேட் பண்றதுக்கான கொரி. கிரியேட் ஈவெண்ட் ஈவெண்ட் நேம், இது உங்க பேரை கூட கொடுத்துக்கலாம். ஒரு புரியறதுக்காக ஈவெண்ட் கிரியேட்டி அண்டர் ஸ்கோர் மாச போனஸ் ஆன் ஷெட்யூல் எப்ப எவரி 1 மந்த், ஒவ்வொரு மாசமும் இது ரன் ஆகும். ஸ்டார்ட்ஸ் எப்ப 2026 மார்ச் மாசம் 1ஆம் தேதி. டூ என்ன பண்ணணும், பிகின் எண்ட், இந்த பிகின் எண்டுக்குள்ள என்ன இருக்குதோ அந்த வேலையை செஞ்சிடும். என்ன சொல்லியிருக்கோம், எம்ப்ளாய்ங்கிற டேபிள்ல போயிட்டு சேலரிங்கிற டேபிள்ல போய் ஒரு 5% போனஸ் மாத்திர மாதிரி அவங்க சேலரியில இருந்து அப்டேட் பண்ணி விட்டுரு. வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு யாருக்கு, ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும். இப்படி நான் ஈவெண்ட் எழுதிட்டேன்னா என்ன பண்ணணும்னா, நீங்க மாசம் மாசம் 1ஆம் தேதி போய் இது மேனுவலா செய்யணும்னா இப்படி நினைச்சுக்குங்க. சர்வரை கனெக்ட் பண்ணணும், இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும், அதுக்குள்ள போயிட்டு இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல போயிட்டு இந்த கொரியை நான் அப்டேட் பண்ணணும். அப்டேட் டேபிள் நேம் செட் சேலரி ஈக்குவல் டு சேலரி இன்ட்டு 1.05 வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. இது மாசம் மாசம் 1ஆம் தேதி ரன் பண்ணணும். இது வந்து மேனுவலா செய்யறப்ப ஒரு மாசம் மறந்துடலாம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், பல சவால்லாம் இருக்குது. இந்த ஈவெண்ட்ல போட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா மாசம் மாசம் 1ஆம் தேதி இந்த ஷெட்யூல்ல கொடுத்துறீங்கல்ல, அண்ட் ஷெட்யூல் எவரி 1 மந்த் ரன் பண்ணி விட்டுரும். அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஒரு வேலை சுலபமா இருக்குது பாருங்க. ரொம்ப வசதியா தானே இருக்குது. இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இதுக்குள்ள இருக்கும், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மாதம் மாதம் சேலரி அப்டேட் செய்யும் ஈவெண்டை உருவாக்க கிரியேட் ஈவெண்ட் ஈவெண்ட் நேம்
schedule the event to run every 1 month. Event repeats every month. ஒவ்வொரு மாதமும் இந்த ஈவெண்ட் இயங்கும். on schedule every month. Set the start date and time for the event. மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலேருந்து இது ஆரம்பிக்கும். என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பிகின் எண்டுக்குள்ள நீங்க சொல்லிடணும். அப்டேட் salary for employees in IT department by 5%. அதுக்கு எப்படி பண்ணணும்? அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு எந்த காலம், சம்பளம் தான் நம்ம மாத்த போறோம். சம்பளம் ஈக்குவல் டு சம்பளம் இன்ட்டு என்ன பர்சன்டேஜ் அதை நீங்க இந்த மாதிரி மாத்தி கொடுத்துடணும். வேற டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. இது கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்குமே அப்டேட் பண்ணி விட்டனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட் பண்றப்ப வேர் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வேறு இல்ல அப்படின்னா மொத்த டேபிள்ல உள்ள எல்லாருக்குமே சேலரியை மாத்தி விட்டுரும். அப்ப கம்பெனி தான் நட்டத்துல போகும். கடைசி அந்த டீலிமிட்டரை பழையபடி கொண்டாந்து வச்சிருங்க. இதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது செஞ்சு பார்க்கலாமா? இது எப்படி செக் பண்ணோம்னா இருக்கா இல்லைன்னு இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஈவெண்ட் நேம் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் ஈவெண்ட்ஸ் வேர் ஈவெண்ட் ஸ்கீமா ஈக்குவல் டு அந்த டிபி நேம். நம்ம எதுல கிரியேட் பண்ணமோ அந்த டேட்டாபேஸ் நேம கொடுக்கணும். இது எதுக்காக? நீங்க ஈவெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக. இப்ப டிராப் ஈவெண்ட் ஈவெண்ட் நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா சேஃபா டிராப் பண்ணும். இது இல்லைன்னாலும் எரர் அடிக்காது. இருந்தா மட்டும் டெலீட் பண்ணு இங்கேயே நம்ம குறிப்பிட்டுறோம். இருந்தா டெலீட் பண்ணு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு. இது செஞ்சு பார்க்கலாமா? இப்போ ஒண்ணு வந்து இப்படி பார்த்தோம். இங்க இந்த ஒர்க் நோட்ஸ்னு ஒன்று நான் டாக்குமெண்ட் ஷேர் பண்றப்ப ஒர்க் நோட்ஸ் ஒன்று கொடுப்பேன். இதுல நம்ம யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் இதுல அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். கிளாஸ் டாபிக் போட்டு இப்போ கிளாஸ் 11 கீழே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பொரியெல்லாம் இதுல நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். செஞ்சு பார்த்துடலாமா? நம்ம கிரியேட் டேட்டாபேஸோ இல்லை டேபிளோ இல்லை இன்சர்ட் டேட்டாவோ பண்ண தேவையில்லை, ஏற்கனவே பண்ணிட்டோம். ஜஸ்ட் நேரா இங்க போயிடலாம். ஓகே தானே? இப்போ ஜிஐல பண்ண கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு எப்படி போறதுங்கிறது டூல்ஸ்ல போயிட்டு லான்ச் கமாண்ட் லைன் போயிடுச்சா? இங்க போயிட்டு நான் அந்த டிபி நேம சொல்லணும். கிளாஸ் 11 DB1 கரெக்டா? கரெக்ட் தான். ஓகே, இங்க போயிட்டு காப்பி பண்ணல அந்த ஸ்கிரிப்ட் தான் இது ஃபுல்லா காப்பி பண்ணல, அது ஓடிடுச்சு. காப்பி கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. 100 ஸ்டார் இதுல எது பிரச்சனை இல்லையே. கிளாஸ் 11 DB1 கிளாஸ் 11 DB1 நம்ம கிரியேட் பண்ண ட்ரிகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்குல்ல இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் ஈவெண்ட்ஸ், அதில் போயிட்டு பார்த்துக்கலாம். இல்ல ட்ரிகர் ஈவெண்ட் கிரியேட் ஆகல. எங்க போகுது? யூஸ் கரெக்டான டிபி நேம் தான் கொடுத்தோம். பேர் எங்க போய் கிரியேட் ஆகுது? கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த யூஸ் டேட்டாபேஸ் நேம் டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. டிலிமிட்டர் ஸ்லாஷ் கிரியேட் ஈவெண்ட் நேம் ஆன் ஷெட்யூல் எவரி 1 month ஸ்டார்ட்ஸ் டூ பிகின்
update employee, set salary equal to salary into 1.05 or department equal to IT end / delimiter semicolon. இப்படிதான் ஈவன் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இது வெரிஃபை எப்படி பண்ண முடியும்? அடுத்த மாசம் நீங்க 1ஆம் தேதி இந்த வேலை நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னா select star from employees இருக்குல்ல, இப்போ ஒவ்வொருத்தங்க சம்பளம் 30,000 25,000 35,000 22,000 இருக்குல்ல, இன்ட்டு 1.05 மாறி கிடக்கும். அடுத்த மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன தேதி? February 6. மார்ச் 1ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கும். நீங்களா போயிட்டு இந்த அப்டேட்னா ரன்லாம் பண்ண தேவையில்ல, இது பண்ணி விட்டுரும் இந்த வேலையை, இந்த ஈவெண்ட். ஈவெண்ட் இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். இது எவ்வளவு ஒரு சுலபமா சூப்பரா இருக்கு பாருங்க. இதை நீங்க இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த query இருக்கு பாருங்க. முதல் தேடுறப்ப இல்ல, செலக்ட் ஈவென்ட் நேம் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டாட் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல வேர் ஈவென்ட் ஸ்கீமா ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ணோம்ல அந்த டேட்டாபேஸ் பேரை கொடுக்கணும். வந்துருச்சு அவுட்புட். சேம் தானே பேரு, EVT _ மந்த்லி போனஸ், EVT _ மந்த்லி போனஸ். எப்படி ஈவென்ட் கிரியேட் பண்றது தெரிஞ்சிச்சா? இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள். எப்படி சேலரியை வந்து ட்ராக் பண்றது பிஃபோர் அப்டேட் முன்னால. auto insert new employee to audit table, prevent deletion of financial employees. இது வந்து ட்ரிகருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு மாசம் 5% போனஸ் போடுறது, அது செஞ்சிட்டோம். ஆடிட் லாக் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிற ஆடிட் லாக டெலீட் பண்ணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்க போய் ஒரு வருஷம் ஆச்சு டெலீட் பண்ணணும்னா பண்ண தேவையில்லை. இதை ஈவெண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணிடும் அந்த வேலையை. மந்த்லி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றது, இதுவும் ஒரு ஈவெண்டா ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இப்போ லாக் சேலரி சேஞ்சஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அது இதை நம்ம அப்டேட்டும் பண்ணி வெரிஃபையும் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்கா? அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுறேன். ஆட் இன்சர்ட் நியூ எம்ப்ளாயி டு ஆடிட் டேபிள். இது என்ன அப்படின்னா, புதுசா வர்ற எல்லா எம்ப்ளாயிஸையும் ஆடிட் டேபிள்ல கொண்டாந்து வச்சிரு அப்படின்னு சொல்லி, அதுதான் எதிர்பார்க்கறாங்க ஸ்டோரி, அதான் ரெக்யர்மெண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் கண்காணிக்கிறதுக்கு, ஆடிட் டேபிள். அதுக்கு எம்ப்ளாயி ஐடி என்னென்ன ஃபீல்ட்லாம் வாங்கணுமோ அதை கொடுத்துடணும். கடைசியா என்னைக்கு அந்த வேலை நடக்குதோ அது ஜென்ரலா டேட் டைமோட அந்த இதை கொடுத்துடணும். இப்போ ட்ரிகர் பண்றோம், கிரியேட் ட்ரிகர் நேம் ஆஃப்டர் இன்சர்ட் ஆன் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இன்சர்ட் ஆனோன்னு அப்படியே ஓயாது, இங்க கொண்டாந்து ஒவ்வொரு ரோவுக்கும் பிகின் எண்டு இந்த நடுவுல இருக்குல்ல, நியூ டாட் எம்ப்ளாயி ஐடி, நியூ டாட் எம்ப்ளாயி நேம், நியூ டாட் டிபார்ட்மெண்ட் நவ். நீங்க புதுசா என்ன எல்லாம் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சிரும். இப்ப நான் இதை இப்ப ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயி டேபிள்ல 5A சீதா 20,000 HR அப்படின்னு சொல்லி போய் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஐடியில இந்த டேட்டா வந்துடும். செஞ்சு பார்க்கலாமா? கிரியேட் ஆயிடுச்சு ட்ரிகரு. சரி, ட்ரிகர் கிரியேட் ஆயிடுச்சு. இன்சர்ட் பண்றேன். அதுக்கு முன்னால ஆடிட் டேபிள்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். எம்ப்ளாயி ஆடிட்ல எம்டி இப்பதானே கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த டேபிள்ல போயிட்டு யாராவது இன்சர்ட் பண்ணாங்கன்னா இங்க வந்துடும் டேட்டா. அதுதானே லாஜிக்கு. எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல யாராவது இன்சர்ட் பண்றாங்கன்னா ஆஃப்டர் இன்சர்ட் ஆன், இந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ண பிறகு இங்க வர்ற மாதிரி தான் நம்ம லாஜிக்கே எழுதியிருக்கோம். எம்ப்ளாயி ஆடிட் டேபிள்ல இங்க பாருங்க. இப்ப நான் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், புதுசா ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்ப போய் அந்த ஆடிட் டேபிள்ல இருக்கான்னு பாக்குறேன். இதான் எம்ப்ளாயிஸ் டேபிள். முன்ன பழைய ரெக்கார்டு இந்த 4 ரோ தான் இருந்துச்சு. இப்ப இந்த புதுசா வந்தது வந்து ஆடிட் டேபிள். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிகரை கிரியேட் பண்ணோம். பழசு முன்னாலும் இருக்குதா? இங்க பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், EMP _ ஆடிட். 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 = 1 + 1 =
ஏன் இந்த நாள் இல்லை அப்படின்னா, இது செய்யும் பொழுது அம்மா ட்ரிகர் எழுதலை. இது இன்செர்ட் பண்றப்பதான் அதுக்கு முன்னால ட்ரிகர் எழுதுனதுனால நான் போய் எதுவும் இன்செர்ட் பண்ணனா இந்த எம்ப்ளாயி ஆடிட்ல இல்ல. இது இன்செர்ட் பண்றப்ப இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பிகைண்ட் த சீன்ல. ஏன்னா அந்த ட்ரிகர்ல நம்ம சொல்லியிருக்கோம், எம்ப்ளாயி டேபிள்ல யாராவது வந்து இன்செர்ட் பண்றான்னா டக்குன்னு இந்த வேலையை பண்ணிடுறா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த கமெண்ட் ஃபயர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இந்த டேபிள்ல கொண்டாந்து இந்த 4 வேல்யூவையும் இன்செர்ட் பண்ணிடுது. இந்த பண்ணிருக்கா, என்ன எம்ப்ளாயி ஐடி, என்ன எம்ப்ளாயி நேம், சேலரி எவ்வளோ, டிபார்ட்மெண்ட் எவ்வளோ. நம்ம எது இன்செர்ட் இதுல பாத்தீங்கன்னா சேலரி நம்ம வாங்கல ஆடிட் பண்றப்ப. வேணும்னா நீங்க கொடுத்துக்க வேண்டியதான், நியூ டாட் சேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்க வந்துட போகுது. இங்க அதுக்கு தகுந்த மாதிரி காலமும் நீங்க டிஃபைன் பண்ணணும், சேலரி இன்டீஜர் அப்படின்னு சொல்லி. என்னெல்லாம் வாங்கணுமோ அதுக்கு ஒரு டேபிள் டிஃபைன் பண்ணிட்டு அந்த டேபிள்ல டேட்டாவை கொண்ட நீங்க போட்டுற வேண்டியதான். என்ன நடக்கிறப்ப டேட்டாவை கொண்டு போடணும், இன்செர்ட் பண்றப்பயா, அப்டேட் பண்றப்பயா, டெலீட் பண்றப்ப அப்படிங்கிறத இங்க நீங்க குறிப்பிட்டுக்கணும். ஓகேவா, இது புரியுது இல்ல? அடுத்ததா இந்த ஃபினான்ஸ் எம்ப்ளாயி பிஃபோர் டெலீட். இப்ப பிஃபோர் அப்டேட் பார்த்தோம், ஆஃப்டர் இன்செர்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிஃபோர் அப்டேட், எம்ப்ளாயி டேபிள் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாலே போய் அப்டேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போ ஆஃப்டர் இன்செர்ட் பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். எம்ப்ளாயில இன்செர்ட் ஆனோடனே இங்க வந்து இன்செர்ட் பண்ணுவோம் இதுல, இந்த டேபிள்ல இந்த ட்ரிகரை யூஸ் பண்ணி. இப்போ prevent deletion of finance employees, create trigger name before delete. இந்த டேபிள்ல delete ஆகிறதுக்கு முன்னால என்ன சொல்றதுன்னா, இந்த எம்ப்ளாயி டேபிள்ல போயிட்டு எதுவும் டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறோம். இப்ப பாருங்க, ஓல்டு டிபார்ட்மெண்ட் வந்து ஃபினான்ஸா இருந்து தென் சிக்னல் எஸ்கியூஎல் ஸ்டேட் எஸ்கியூஎல் மெசேஜ் டெஸ்ட் கேனாட் டெலீட் ஃபைனான்சியல் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஒடியாந்துரும், ஃபயர் ஆயிரும். இங்க பாருங்க, ஃபினான்ஸ் மற்ற டேட்டா இருக்கா, ஒருத்தங்க இருக்காங்க, ஓடிடுச்சு, டெலீட் பண்றேன். நோக்கம் என்ன, எம்ப்ளாயி டேபிள டெலீட் பண்றதுக்கு முன்னால இதை ஃபயர் பண்ணு. அதுதான் பார்ப்போமா. cannot delete financial employee வருது பாருங்க. ஏன்னா இந்த ட்ரிகர் நான் கிரியேட் பண்ணாம போய் டெலீட் பண்றேன்னா எனக்கு அக்சஸ் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணி விட்டுரும். நான் என்ன பண்றேன், இப்போ அந்த டேபிள் டெலீட் பண்றதுக்கு முன்னால டெலீட் பண்ணாத அப்படின்னு சொல்லி உஷார்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் எழுதியிருக்கும். என்ன சொல்லுது, டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாயி ஈக்குவல் டு 4ன்னு கொடுக்குறேன். ரன் ஆகி டெலீட் ஆகணும்ல, இந்த 4வது ரெக்கார்டு அனு 22,000 அந்த ஃபைனான்ஸ் இந்த ரெக்கார்ட் டெலீட் ஆகணுமா இல்லையா, ஆகல பாருங்க. இது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸா இருக்கான்னு பாக்குது. உடனே இந்த எரர் நம்பர் அடிச்சு 45,000 அப்படின்னு அடிச்சு 45,000 அடிச்சு திட்டிடுது பாருங்க, கேனாட் டெலீட் ஃபினான்சியல் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி. சரிதா, இதான் மெசேஜ். இங்க நீங்க என்ன மெசேஜ் வேணுமோ இங்க மாத்திக்க வேண்டியதான், மீனிங்ஃபுல்லா ட்ரிகர் எழுதுறப்பயும் மாத்திக்கலாம். இது புரியுதாப்ப? ஒரு எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி டேபிள்ல அப்டேட் பண்றதுக்கு முன்னால பிஃபோர் அப்டேட் பார்த்தோம் ஒரு ட்ரிகர். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்டர் இன்செர்ட், எம்ப்ளாயி டேபிள் இன்செர்ட் ஆனோடனே ட்ரிகர் ஃபயர் ஆகுற மாதிரி பார்த்தோம். பிஃபோர் அப்டேட், ஆஃப்டர் இன்செர்ட், மூணாவது எக்ஸாம்பிள் வந்து பிஃபோர் டெலீட். இந்த இருக்குல்ல, 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் ட்ரிகர்ல. அடுத்ததா ஈவெண்ட் எப்படி 5% போனஸ், இதான் நம்ம பார்த்துட்டு வந்த எக்ஸாம்பிள். அடுத்தது ஆடிட் லாக்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஓல்டரா இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சேலரி ஆடிட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்ல, அது கண்ணா பண்ணான்னு ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டேட்டாபேஸ் சைஸ் ரொம்ப பெருசாயிரும்ல. எனக்கு இந்த ஆடிட் பண்றது ஒரு வருஷம் தான் போதும்பா, அதுக்கு மேல எனக்கு கண்காணிக்கலாம் தேவையில்ல. எப்படி சிசிடிவில 60 days 90 days இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம்ல ரிட்டன்ஷன், அந்த மாதிரி. இப்ப இது எப்படி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட் என்ன பண்ணோம்னா, இந்த சேலரி ஆடிட்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால இருக்கிற டேட்டாவெல்லாம்
டெலீட் பண்ணி விட்டுரும். இப்ப பாருங்க, DBA wants to delete old audit records automatically. Delimiter / create event name on schedule every month. ஒவ்வொரு மாசமும் ஓட்டுறேன். ஸ்டார்ட்ஸ் எப்ப? மார்ச் மாசம் 1ஆம் தேதி. Do begin delete from salary audit were changed at now minus இன்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள முன்னால இருக்குல்ல டேட்டா, அந்த டேட்டா எது இருந்தாலும் டெலீட் பண்ணிரு அப்படின்னு சொல்றேன். இது எப்படி ஓடும்? ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி ஓடும். ஃபாக்கு போயிட்டு சேலரி ஆடிட்ல இன்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் உள்ள டேட்டா இருக்கா, அவங்கள தூக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த வேலையை செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது அழகா மெயின்டைன் ஆகும். நீங்களா மேனுவலா போய் சுத்தம் பண்ணணும்னு அவசியமே தேவையில்லை. ஒரு வருடத்திற்கு மேல் சேலரி ஆடிட் ரெக்கார்ட்ஸ் டெலீட் செய்யும். இதுதான் இந்த ஈவெண்டோட வேலை. 3வது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் கிரியேட் ஈவெண்ட் நேம் ஆன் ஷெட்யூல். இதுவும் மாசத்துக்கு ஒரு தடவை. ஸ்டார்ட்ஸ் do insert into employee audit, employee ID, employee name, department, insert at இந்த டேபிள் இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்தாந்து இங்க இன்சர்ட் பண்றேன் எம்ப்ளாயி ஆடிட்ல. ஏன் அப்படின்னா, மேனேஜருக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். அது எம்ப்ளாயி ஆடிட்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா இங்க இருக்கிறதெல்லாம் வாங்கி இங்க ஏதாவது வேலை செய்யறாங்கன்னு வச்சுங்க எம்ப்ளாயிஸ்ல, இது டிஸ்டர்பே ஆகாது. அழகா நான் இங்க இருந்து நான் எடுத்து கொடுத்துருவேன். இப்ப பாருங்க, ட்ரிகர் எல்ஸ் அட் த டேபிள் when it changes. ட்ரிகர் என்ன பண்ணும்னா, ஏதாவது இந்த டேபிள்ல மாடிஃபை நடக்குதுன்னு வச்சுங்க, இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ, அப்ப ட்ரிகர் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி சொல்லும்? இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி. எப்ப டேபிள் ஏதாவது வேலை நடக்கிறப்பதான், இல்லைன்னா அமைதியா இருக்கும். இதே ஈவெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அமைதியா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். ஏதாவது ஈவெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எனக்கு 1ஆம் தேதி இந்த வேலையை பண்ணு, 10ஆம் தேதி இந்த வேலையை பண்ணு, மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணு, வருஷத்துக்கு 2 தடவை பண்ணு, எவரி இயர் மார்ச்சுக்கு ஒரு வேலையை பண்ணு, எவரி இயர் டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு வேலையை பண்ணு, இந்த மாதிரின்னு ஒரு அலாரம் செட் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஷெடியூலுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். யாரு? ஈவெண்ட் பேஷன்லி ஃபார் இட்ஸ் ஷெடியூல். அந்த மந்த்லி அலாரம் அவங்களுக்கு எந்த டைம்ல அலாரம் செட் பண்ணிருக்காங்களோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ட்ரிகருங்கிறது டேபிளோட சேஞ்சஸுக்கு ரியாக்ட் பண்ணும், ஈவெண்ட்ங்கிறது வேலையை ஆட்டோமேட் பண்றது. ரெண்டுமே டேட்டாபேஸ் ஸ்கீமாவில தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது ஷெட்யூல் படி நடக்கும். இது ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆகுதுல்ல, அதை பேஸ் பண்ணி நடக்கும். இது இருக்கா இல்லையான்னா இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவுக்குள்ள ட்ரிகர்ஸ், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமாவுக்குள்ள ஈவெண்ட்ஸ், இந்த டேபிளை நீங்க ஃபெச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம வெரிஃபை எப்படி இது பண்றது நம்ம செஞ்சே பார்த்துட்டோம். இது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும், ஈஸியா. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இந்த ஹோம் ஒர்க்கை செய்யுங்க. ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணணும், எல்லா புதுசா வர்ற எம்ப்ளாயிஸையும் அதுல நீங்க வாங்கணும். ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு 2% சம்பளம் மாசம் 1ஆம் தேதி அவங்களுக்கு போனஸ் விழுவுற மாதிரி. இது ரெண்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணிட்டீங்க இல்ல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது நீங்களா பண்ண தேவையில்ல, அதுவாவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ஆட்டோமேஷனுக்காக தானே இது உதவுறதே. அப்புறம் நீங்க இது எப்படி எக்ஸிட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, எப்படி டிரா பண்றது, இந்த 4மே செஞ்சு பாத்துருங்க. இந்த ஹோம்ஒர்க்கை இதை செஞ்சுட்டு எனக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜிமெயில்ல என்ன செஞ்சீங்களோ அதை அனுப்பிச்சிருங்க. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, அதுதான் இது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்னொரு நோட்ஸ் ஒன்று இருக்குது, இது எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி. நம்ம அந்த மாச கணக்குல சொல்றோம்ல, இதை நீங்க ஷெட்யூல கம்மியா பாத்தீங்கன்னா இப்பயே பாத்திரலாம். இது கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருப்பதுல இதை ரெஃபர் பண்ணியே நீங்க செஞ்சு பாருங்க ஹோம்ஒர்க் செய்யறப்ப. ஓகேவா?
இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் அதை பேஸ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டி தெளிவு கிடைக்கிறதுக்காக. அதுக்கு அப்புறம் இன்னைய கிளாஸ் வந்து ட்ரிகர்ஸும் ஈவெண்ட்ஸும் MySQL சர்வர்ல டேட்டாபேஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது விசுவலைசேஷன். இது எப்படின்னா, நீங்க இந்த ஹோம்ஒர்க் பண்றத ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிருங்க. அடுத்தது நீங்க வந்து விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. விஷுவலைசேஷன்னா நீங்க நல்லா திறமையா மாறின மாதிரி உங்களையே நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க மாறினா எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்க. இதோட இதை நீங்க முடிச்சுக்குவோம். டிசிப்ளின் பிளஸ் ப்ராக்டிஸ் வந்து டிபிஏவோட சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க. இது யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். இந்த டாபிக் எனக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. இது கோ த்ரூ பண்ணுங்க. நான் நோட்ஸை ஷேர் பண்ணிடுறேன். செலக்ட் ஆல் இப்படிதான் காப்பி பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி எடிட்ல போய் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா செலக்ட் ஆயிரும். என்டர் அடிச்சிங்கன்னா காப்பி ஆயிரும். அப்படியே கொண்டாந்து நீங்க இந்த ஒர்க் நோட்ஸ் பண்ணல அங்க போட்டீங்கன்னா இங்க விழுந்துரும். அவ்வளோ இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். புதுசா சேர்ந்தவங்க யாரும் ஜிமெயில் ஐடி கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஜிமெயில் ஐடி வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து இங்க ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் புதுசா நோட்ஸ் போடுறப்ப இங்க அப்லோட் ஆயிரும், உங்களுக்கு வந்துடும். நான் இந்த இன்னைக்கு எடுத்ததை நான் இதுல நான் அப்லோட் பண்ணிடுவேன். நோட்ஸ் ட்ரிகர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் சரி. ஓகே, இது கோ த்ரூ பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டேன். ஜிமெயில் ஐடி கொடுக்காதவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, நான் ஆட் பண்ணிடுறேன், இங்க ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறதும் வந்துடும், இப்போ இனிமே வர்றதும் வந்துடும் உங்களுக்கு. ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். அடுத்த கிளாஸ் வந்து வர்ற மண்டே 9ஆம் தேதி பிப்ரவரி பார்ப்போம். இது ஹோம்ஒர்க் மறக்காம அலாரம் வச்சு முடிச்சிருங்க. என்னைக்கு டைம், எந்த டைம்ல நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாமோ அப்ப வந்து முடிச்சிருங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எவ்ரி ஒன், கீப் அப்ஸ்கில்லிங். நேரத்தை விட இன்னைக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே போங்க. உங்களுக்கான நேரம் வரும், அழகா நீங்க வந்து எல்லா வகையிலையுமே வந்து முன்னேறி வந்துடுவீங்க. எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. நீங்க ஒரே இதுதான் உங்களோட ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா கீப் அப்ஸ்கில்லிங். நீங்க நேத்து இருந்த நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு இருந்த நீங்க நாளைக்கு இருக்கக்கூடாது. இதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.